அதே பதில் எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு தலைவரை பத்தி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். அந்த கருத்துல எனக்கு மாற்றம் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தலைவரை பத்தி என்ன கருத்து சொல்லிக்கணும் அதே கருத்து தான் இன்னைக்கும். ஏன்னா அவங்க இது புதுசா சேஞ்ச் ஆகல, அதனால கருத்தை மாத்த போறது கிடையாது. ஆனா இந்த மெச்சூரிட்டி கமெண்ட்டை பத்தி என்னன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு டெமி காட், நாங்க கடவுளுக்கு மேல அப்படின்னு தான் எங்க அரசியல் நடக்குது. நாங்கெல்லாம் கடவுள், மக்கள்லாம் நீங்க சாமானியர், எங்களை தொட்டா கூட நீங்க காசு கொடுக்கணும், நாங்கெல்லாம் ஒரு டெமி காட். இது இம்மெச்சூரிட்டி. ஒரு ஹைட் ஆஃப் இம்மெச்சூரிட்டியே ஒரு மனிதனை கடவுளா மாத்துறது ஹைட் ஆஃப் இம்மெச்சூரிட்டி. பாரதிய ஜனதா கட்சி விரும்பாது. நாங்கெல்லாம் கடவுள், நாங்கெல்லாம் பெரிய ஆட்கள், நீங்க தொண்டர்கள், நாங்கெல்லாம் தலைவர்கள், நாங்கெல்லாம் பெர்மனன்ட் தலைவர்கள். நீங்க பாரதிய ஜனதா கட்சி கலெக்டிவ் லீடர்ஷிப் நாங்க ஜெயிச்சிருக்கோம். எத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் அதை பண்ண முடியுங்களா? எத்தனை கட்சிகள் பண்ண முடியும்? ஒரு இம்மெச்சூரிட்டியினுடைய ஆரம்பமே நான் கடவுள்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, நீங்க தமிழக அரசியல பாத்தீங்கன்னா பாதி கட்சிகள், குடும்ப கட்சிகள், எல்லா தலைவரும் நான் கடவுள்னு சொல்றாங்க. பெரிய ஆள், புனைப்பெயர், முன்னாடி ஒரு புனைப்பெயர், பின்னாடி ஒரு புனைப்பெயர், மேல இங்க பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணன் பொன்னாரா இருக்காங்க, புனைப்பெயர் இருக்காங்கன்னா இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்காங்க, அமைச்சரா இருந்திருக்காங்க. இல்ல மோடிஜி அவருக்கு புனைப்பெயர் இருக்கா? சூரன் மோடிஜி, வீராதி வீரன் மோடிஜின்னு புனைப்பெயர் இருக்கா? மோடிஜியும் சாதாரண மனிதனாகத்தான் இங்க அரசியல் பண்றாங்க. புனைப்பெயர் வச்சுக்கிட்டு பட்டத்துக்கு பட்ட இவங்களே கொடுத்துக்கிட்டு, இவங்களே 3 மாசத்துக்கு ஒருக்கா இவங்க ரசிகர் மன்ற மாதிரி திராவிட கழகத்தை கூப்பிட்டு ஒரு தியாகச்செம்மல் விருது கொடுத்துட்டு, இது இம்மெச்சூரிட்டி இல்லையா? நான் இம்மெச்சூரிட்டி சொல்றதுக்கான காரணம் இதெல்லாம் தான். நீங்க உங்களை கடவுளா நினைச்சு மேல போயிட்டே இருக்கீங்க. மக்கள் அப்படி பார்க்கல. இது சாமானிய மனிதர்களுக்கான அரசியல், சாமானிய மனிதர்களுக்கான அரசியல். எத்தனை அரசியல்வாதி கீழே இறங்கி மக்களுக்கு ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்து வீட்டுல போய் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டு பிரச்சனை கேட்கறாங்க. நீங்க பாரதிய ஜனதா கட்சி கேட்குது. யாத்திரை அதான் நாங்க பண்றோம். ஏசி ரூம்ல யாருமே உட்காரல. வீதியில, தெருவுல, மலையில, வீடு வீடா போய் கருத்துக்களை கேட்கறோம். மாற்றம் செய்யணுமா, மாற்றம் செஞ்சுக்கணும். அதனால யாரெல்லாம் இந்த இம்மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி கமெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க பேக்ரவுண்ட் பாருங்க. அவங்கள டெமிகார்டு நினைச்சுக்கிறாங்க, கடவுள் நினைச்சுக்கிறாங்க. அதை உடைக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி விரும்புது. பாரதிய ஜனதா கட்சியில் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவங்க மனுஷன் தான். இங்கெல்லாம் புனைப்பேர் யாருக்கும் கிடையாது. நாங்களே 4 பேர்த்து கூப்பிட்டு ஒரு பேர் வேணான்னு ஸ்டேஜில் ஒரு அவார்டை வாங்கி பேருக்கு முன்னாடி ஒரு பேர் வைக்கிற கட்சியெல்லாம் கிடையாது. மோடிஜிக்கும் அது கிடையாது. அப்படி இருக்கும்போது திஸ் இஸ் a party with difference. இது சாமானிய மனிதர்களுக்கான கட்சி, சாமானிய மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி. ஸோ இதுதான் மெச்சூரிட்டி இம்மெச்சூரிட்டிக்கான கமெண்ட். அக்ரி திவாரியுடைய கைது வந்து ஒரு பேர் டிவிஎஸ்சி டிராப்ல, ரைட்ல, கான்ஸ்டபிள்ஸ், சில மனிதர்கள் இருக்கலாமா? தமிழ்நாட்டுக்குள்ள அதுக்காக தமிழ்நாடு போலீஸ் மோசம் சொன்ன கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, தமிழ்நாடு போலீஸ் ஒரு கான்ஸ்டபிள கைது பண்ணிருக்காங்க. போக்சோ கேஸா இருக்கலாம். கான்ஸ்டபிளே சில இடத்துல தெஃப்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. கான்ஸ்டபிளே சில தவறு செஞ்சிருக்காங்க. ஒருத்தர் இல்ல, மேபி மல்டிபிள் ஹண்ட்ரட்ஸ் இருக்கலாம். ஏன்னா போலீஸ் கைதாவது சகஜம் தான், நம்ம பாக்குறோம். அதுக்காக தமிழ்நாடு போலீஸ் கரெக்ட் நான் சொன்னா நீங்க ஏத்துக்கிறீங்க? இல்ல, மனிதர்கள் தான் அங்க போய் சேர்றாங்க. மனிதர்கள் தான் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்காங்க. சோ அங்கித் திவாரி என்கின்ற ஒரு மனிதரை நீங்க அரெஸ்ட் பண்ணதுக்காக எப்படி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்படிங்கிற பெயிண்டிங் பிக்சர் எப்படி கொடுக்க முடியுங்க? கொடுக்க முடியாதுல்ல, கொடுக்க முடியாது. அதனால என்னுடைய கருத்து ஒரு தனி மனிதனா பாருங்க. தப்பு செஞ்சிருக்காங்களா, நடவடிக்கை எடுக்கட்டும், ஆக்ஷன் எடுக்கட்டும். ரூல் ஆஃப் லா, ஒரு டெமோக்ரஸி, கோர்ட் இருக்கு. யார் தவறு செய்திருந்தாலும் கூட விடக்கூடாது. குறிப்பா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல தவறு செஞ்சிருந்தா விடக்கூடாது. ஒரு பக்கம் கண்ணூரினுடைய வைஸ் சான்சலரை மாநில அரசு போட்டதை சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சு வைஸ் சான்சலரை நீக்கிட்டாங்க. இதுதானே தமிழ்நாட்டில் நடக்குது. இது நீங்க பேப்பர்ல கவர் பண்ண. கண்ணூரினுடைய வைஸ் சான்சலர் கவர்னருடைய அனுமதி இல்லாம மாநில அரசு போட்டதை சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச், சந்திரசூட் பெஞ்சை ரிமூவ் பண்ணி மாநில அரசுக்கும் வைஸ் சான்சலருக்கும் எந்த தொடர்பு கிடையாது. வைஸ் சான்சலர் கவர்னர் மாதிரி ஆட்கள் போடணும், நான் பொலிட்டிக்கலா இருக்கணும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க? 12 பில்ல 11 பில்ல வைஸ் சான்சலர் அப்பாயிண்டிங் பவர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. அப்ப இந்த பில் எல்லாமே பண்ணி ஆளுநரை ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட்டா சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ண போகுது. ரம்மி பில்லு தலைகீழான ஆளுநரை கையெழுத்து போட வச்சு என்னாச்சு? பாதி ஸ்டே ஆயிடுச்சு, ரம்மி ஸ்டே ஆயிடுச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிராமா நடத்துறாங்க. அதாவது நாங்க ஒரு ஃபால்ட்டி பில்ல பாஸ் பண்ணிட்டோம், அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான பில்லு. உடனே ஆளுநரை வம்புக்களுக்கு வேண்டியது. ஆளுநர் தனக்கு நேரம் எடுத்து அந்த பில்லை ஸ்டடி பண்றாங்கன்னா நேரமாச்சுன்னு வேண்டியது. இன்ஃபேக்ட் கேரளால கூட பாத்தீங்கன்னா மணி பில் பெண்டிங் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் எந்த ஒரு மணி பில்லுமே பெண்டிங் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்ஸ். சித்தா காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி நடக்கணும், சான்சலர் ஆளுநருக்கு பதிலாக சீஃப் மினிஸ்டர் இருக்கணும், இதெல்லாம் மணி பில்ஸே கிடையாது. நான் எமர்ஜென்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு தான் அதிகாரம் வேணும்னு கேட்டாங்க. அடுத்து இப்ப அண்ணன் சொல்ற மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா இதே திமுக அன்பழகன் ஐயா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது சட்டப்பேரவையில் அவரே பேசுறாங்க. இந்த மாதிரி அதிமுக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆளுநருக்கான அதிகாரத்தை மாநில அரசு எடுக்கிறாங்க, இதை வன்மையா கண்டிக்கிறோம், அதனால அந்த சட்டத்தை திரும்ப நாங்க பெறோம். சட்டத்தை திரும்ப பெற்றாங்க. அப்ப அன்பழகன் ஐயா சொன்னது இப்ப தமிழ்நாட்டுல பல ஹிஸ்டரி பேசினால கோச்சுக்கிறீங்க.
இவங்க இந்த காலத்துல பேசினாங்க அந்த காலத்துல பேசினாங்கன்னா நிறைய பேர் கோச்சுக்கிறீங்க. அன்பழகன் ஐயா சட்டப்பேரவையில 96ல 98ல ஆளுநர் வந்து அதிகாரத்தை முதலமைச்சர் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து அரசியல்வாதிகள் வந்து எப்படி வைஸ் சான்சலரையும் ஒரு யூனிவர்சிட்டியும் நியமிக்கலாம்னு அன்பழகன் ஐயா பேசிக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க அப்படியே உள்ட்ட அடிச்சு சுப்ரீம் கோர்ட்ல அஃபிடவிட் போடுறாங்க. இதெல்லாம் தமிழக மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. யார் பொய் பேசுறாங்க யார் உண்மை பேசுறாங்க தெரியுமா? கடைசி ஒரு கேள்வி சார். எல்லோரும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். மக்கள் பிரச்சனையை பொறுத்தவரை ஒரு ஸ்டாண்ட் ஒரு கட்சி எடுக்கிறாங்க. எவ்ரிபடி ஹஸ் காட் an independent stand. இப்போ நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். எங்களுடைய கட்சிக்கும் தமிழக மக்களுக்கும் எது நல்லதோ அதான் எங்க ஸ்டாண்ட் எடுக்கலாம். சில நேரத்தில் எல்லா ஸ்டாண்டும் ஈக்குவலா இருக்கலாம். திமுகவை 2 பேர் எதிர்க்கலாம். திமுகவை சட்டப்பேரவையில் 4 கட்சி எதிர்க்கலாம். ஆளும் கட்சி கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியும் திமுக எதிர்க்கலாம். அதுக்காக ஒரு ஆளும் கட்சியில் இருக்கிற கட்சி திமுக எதிர்த்து பேசுறது. உதாரணம் திருமாவளவன் அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சமூக நீதி காப்பாற்றப்படலைன்னா அப்ப திருமாவளவன் அவர்களும் பாஜகவும் சேர்த்துக்கிட்டாங்க. மைண்ட் இல்லையா? அவர் ஸ்டாண்ட் இஸ் இண்டிபெண்டன்ட். 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மோடி ஐயாவுக்கான தேர்தல். இந்திய மக்கள் மோடி அவர்களுக்கு 3வது முறை ஆட்சி பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. 400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வர வேண்டும் முடிவு பண்ணிட்டாங்க. அதற்கான தேர்தல் அதுல பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம். மக்கள் அவர்கள் மோடி அவர்களுக்கு வாக்களிக்க முடிவு செய்து விட்டார். சோ மோடி அவங்க யாரு? எங்க கட்சியினுடைய காரியகர்த்தா, எங்க கட்சியினுடைய பிரதிநிதி, எங்க கட்சியினுடைய பிரதமர். அதைத்தான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அமைச்சர் எங்களுக்கு பிரச்சனை. அதுக்கான இபி மோசம் சொன்னாங்கன்னா இன்னைக்கு சாண்ட் மைனிங் பிரச்சனை, அதுக்காக வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் மோசம் சொன்னாங்கன்னா அதனால எங்களை பொறுத்தவரை ஆர்கனைசேஷனை ஏன் பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு அடிக்கணும்னு தான் நான் கேட்கிறேன். ஆர்கனைசேஷன் வேற, அதுல இருக்கக்கூடிய மனிதர்கள் வேற. மனிதர்கள் தவறு செய்திருக்கக்கூடிய பட்சத்துல கடுமையா நடவடிக்கை எடுக்கணும், எந்த மாற்று கருத்துல. பட் இன்னைக்கு பாருங்க, அந்த இடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. 35 பேர் வந்தாங்க. யாருமே தன்னை ஐடென்டிஃபை பண்ணல. பிளெயின் க்ளோத்ஸ்ல வந்தாங்க. எல்லா ஃபைல்ஸ் எடுத்துட்டு போய் ரூம்ல படிச்சு பார்த்தாங்க. சோ அப்ப உங்க நோக்கம் என்னவா நமக்கு தெரியுது. நான் மேல் நோட்ட இடியினுடைய கம்ப்ளைண்ட் வச்சு பார்க்கும் பொழுது அடுத்து யார் நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா, பெரிய பெரிய தலைகள் ஃபைல் உள்ள என்ன இருக்கு, எப்படி அந்த கேஸை பில்டு பண்ணிருக்காங்க, அந்த கேஸினுடைய என்ன எவிடன்ஸ் அந்த கேஸ் ஃபைல்ல வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இடி கம்ப்ளைண்ட்ல இருக்கு பாத்தீங்கன்னா முழு நைட் சோதனை நடக்கும். மத்தியானம் ஆரம்பிச்ச சோதனை அடுத்த நாள் 7:15 மணி வரைக்கும் நடக்கும். ஃபுல் நைட், கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 ஹவர்ஸ்க்கு மேல. அப்படி இருக்கும்போது எல்லா ஃபைலும் நீங்க பாத்துறீங்கல்ல, எல்லா ஃபைல் சாண்ட் மைனிங் ஃபைல் உங்களுக்கு தெரியுமல்ல, யார் இன்ஃபார்மர்னு தெரியுமல்ல. இன்ஃபார்மர் நாளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நமக்கு தெரியாது. யாரோ ஆக்சிடென்ட்ல செத்து லாரி வச்சு அடிப்பாங்க, நீங்கள் என்ன நினைச்சுக்குவோம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது கொலை. எதுக்கு சொல்றாங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்றேன். அதனாலதான் உள்ள போகும்போது ஐடென்டிஃபை பண்ணிட்டு போகணும். நாளைக்கு ஒரு பிரச்சனை யாரு வந்தாங்க யாரு போனாங்கன்னு தெரியும். ஒரு சர்ச்சினுடைய அடிப்படை நோக்கமே வாரண்ட், என் பேர் இதுங்க, இதான் ஐடி கார்டுங்க. சோ தட் எவ்ரிபடி இஸ் அக்கௌண்டட். 35 பேர் போயிட்டு 4 பேர் மட்டும் கையெழுத்து போட்டு பேரை சொல்லியிருக்காங்கன்னா அந்த 31 பேர் யாருன்னா அந்த பிளெயின் க்ளோத்ஸ்ல போனவங்க யாரு? சோ இடி கேட்கக்கூடிய அந்த கோரிக்கையில அந்த கம்ப்ளைண்ட்ல நியாயம் இருக்குத்தானே செய்யுது.